ஒரு குட்டி கதை உண்டு. நம்ம நாட்டு ரக வெள்ளரி பழம் வாங்குறதுக்காண்டி சங்குவேலி போயிருந்தோம். சங்குவேலி அதாவது சண்டிலிப்பாய்க்கும் மருதனாம்பலத்துக்கும் இடையிலான அந்த வயல்வெளிதான் சங்குவேலின்னு சொல்லுவாங்க. அந்த வயல்வெளியில ஒரு விவசாயி வந்து ரோட்டு கரையோரம் வந்து வித்து கொண்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்க இந்த பழத்தை எடுத்து பனி ஓலையில கட்டியிருந்த பழத்தை எடுத்து விரிச்சா அதோட மனம் வந்து மண்டையில ஏறி அதோட வாசனை வந்து எச்சில் ஊற ஒடுக்கிட்டு எச்சில் எல்லாம் கீழே ஊத்துன்ற மாதிரி வந்துச்சு. அதுல இருந்து ஒரு துண்டை எடுத்து கடி ஒன்று கடிச்சிட்டு அந்த விதைகளை பதப்படுத்துற மாதிரியான வேலை திட்டத்தை ஆரம்பிச்சேன். உண்மையாவே இந்த பழம் வந்து கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுக்கு சுவையானதும் நிறை கூடினதுமான பழம். அப்ப இந்த விதைகளை கழுவி அதை சரியான முறையில பதப்படுத்துவதற்காக வேலை திட்டத்துல இறங்கியார். நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்னன்னா, விதைகள் முளைக்குமா இல்லையா? உண்மையாவே விதை இல்லாதவன் விவசாயியே இல்லை. ஏனென்றா ஒரு தாவரம் வந்து தன்னுடைய பரம்பரையை வந்து கடத்தணும்டா விதை முக்கியம். அதே மாதிரி தான் மனுஷனும் கடத்தணும்டா உண்மையா விதை தேவை. இன்றைக்கு தாவரங்கள் எப்படி தங்களோட பரம்பரையை விதை மூலம் கடத்த முடியாதோ அதே மாதிரி மனுஷனாலையும் முடியாத நிலைமையா இருக்கிறது. அதுக்கு உணவுதான் காரணம்.